அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு செய்து ஒரு நாளும் நோய் வராது. ஆண்டவருக்கு செய்கிறதுல கள்ளம் கபடு அதில் வேற ஏதாவது கலப்படம் சேர்ந்தாதான் ஆண்டவருக்கு இதாக செய்வார். அப்படித்தான், அதான் நியாயம். ஆண்டவர் நல்லவரா இப்போ மோசமானவரா? ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் நோயை உண்டாக்கிட்டாருன்னா இந்த சபைக்கு வந்தால் நோய் வந்துடுது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து நம்முடைய வழி எதுவோ, நம்முடைய காரியங்களில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா தெரிகிறக்கான யோசிங்க. எல்லாமே கர்த்தர் நல்லவர்னு இல்லைன்னு சொல்கிறப்ப துணிவிட்டு தான் சொல்லுவேன். இந்த ஆண்டவரை தூக்கி தூரம் போட்டுட்டு நம்ம வேற பார்ப்போம், ஆண்டவரை பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செய்ய பிரியலைன்னா யாருமே செய்ய வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அவன் வர்றதுக்கு முடியலைன்னா இத்தனை நாளால் வீட்டில் இருங்க. தயவு செய்து உங்களை காலில் விழுந்து கும்பிடுகிறேன், ஆண்டவருக்கு செய்து நோய் வந்துன்னு சொல்லாதுங்க. யாருமே சொல்லாதுங்க. உங்கள் காலில் தொட்டு கும்பிடுகிறேன், வரேன்னா வந்து உங்கள் காலில் தொட்டு கும்பிடுகிறேன். இந்த ஆண்டவருக்கு செய்து நோய் வந்துன்னா இவர் என்னத்துக்கு நோய்? அப்படி ஒரு நற்செய்தி பரத்திட்டு இருக்கா. ராத்திரினா உறக்க வர மாட்டேங்குது. ஒரு பிள்ளை அலட்சியம் பண்ணிட்டு போகிற பார்க்கும்போது நான் நன்மை செய்யாமல் உங்களிடத்தில் வாங்கி சாப்பிட்டு இருப்பேன்னா நான் நாசமாக போவேன். நான் எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. என் அலைச்சல்களை தேடி வேண்டி இருக்கிறீர்கள். கண்ணீரை விட்டு துருத்தியில் வையும் கணக்கில் இருக்கிறார். நான் நம்புகிறேன். நம்ப விருப்பம் இருந்தால் நம்பும். தோணுச்சு ஆண்டவருக்கு சபைக்கு போய் வேலை செய்யனால அந்த நாக்கை நீ நல்லா இருக்கணும்னா சொல்லாத. ஆண்டவருக்கு பிறகு செய்ய பிரியலை, எனக்கு முடியாது, நான் பிரியலை, நான் அப்படி நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவருக்கு செய்து நோய் வந்துட்டு அப்படின்னு ஒரு நாள் பைபிள் படித்து நோய் வந்துட்டு, ஜெபம் பண்ணி நோய் வந்துட்டு, நல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துகிறேன், ஆண்டவரை செய்து நோய் வந்துட்டான். மூணு சென்டில் ஒரு வீடு, 3 சென்ட் பூமியில் ஒரு வீடு நான் காலங்கள்லாம் உழைச்சி கட்டினேன். அதை விற்று கஸ்டமர்களை கொடுத்துட்டு ஒரு சின்ன அது வட்டியை வாங்கி அது எப்படி அந்த ரூபா போச்சு, யாரெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு என்னது கணக்கே தெரியாது. பிள்ளைகள் படிக்க வைக்க அந்த பைசா வச்சா படிக்க வைக்கணும், பிள்ளைகிட்ட காணிக்க வாங்கி படிக்க வைக்க வைக்கக்கூடாதுன்னு வீடை விற்று அதை வச்சு செலவு செய்து தான் பிள்ளைகளை படிக்க வச்சு ஊழியமும் செய்யுது. என்ன கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையான 100 உண்டு. ஏன்னா என்ன கைவிடவே மாட்டார். உங்கள் காலில் விழுந்து திரும்ப திரும்ப கேட்குறேன், ஆண்டவருக்கு செய்ததுனால நோய் வந்துட்டுன்னு சொல்கிறவங்க உங்கள் ரூட்டுகளை மாற்றிடுங்க. வராது அப்படின்னா அந்த ஆண்டவர் தேவையே கிடையாது நமக்கு. இந்த ஆண்டவருக்கு வேலை செய்து அதனால் நீ போவாத சபை, நீ ஒன்றும் செய்யாது. என்ன சர்க்கஸ் கம்பெனியாக இருக்குது? எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு செய்து வாங்கிட்டுன்னு சொல்ல அப்படின்னு அவெல்லாம் எப்பவுமே சொல்லக்கூடாதுன்னு ஒரு பயங்கர சட்டம் போட்டிருக்காங்க. 7:30 மணிக்கு நேற்று உட்காந்தோம், 10 மணி 11 மணிக்கு எழும்பி அடுத்த அளவுக்கு அடுத்த அடுப்புங்களுக்கு வந்திருக்கான். அவள் உட்காந்துருக்கான் தான் இருக்கிறான். அவளுக்கு ஒன்றும் வரல, எனக்கு வரல. 7 வகை நோய் இருக்கு, அது மருந்து எடுத்துட்டு இருக்கேன். சொல்கிற கும்பிடுவேண்ணா, ஆண்டவருக்கு செய்து நோயை தெரிஞ்சு சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் காலையில் விழுந்து வேணா கும்பிடுது. எங்களுக்கு பிரிய இல்லை, உமக்கு சபையில் வந்து எங்களுக்கு செய்யக்கூடிய இல்லை அப்படி சொல்லுங்க. எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த சாப்பாடு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு என் வீட்டுக்காரங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த சாப்பாடு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சாப்பிட மாட்டேன்ட்டு போகிறவங்க உங்கள் விருப்பம், நான் ஒன்றும் சொல்லலை. சில காரியங்களை வலியுறுத்தி போதகனாக இருக்கிறதுனால சொல்லணுங்கிறதுக்காக சொன்னால்
என்ன நான் ஏதோ ஒற்ற வார்த்தைகளை 10 அர்த்தம் விட்டு பேச எனக்கு தெரியும். கிறுக்கம் போல கேட்டுக்கிட்டு இருப்பேன் வந்து சொல்றதெல்லாம். தடுமாற்றமா இருக்கு. ஆண்டவருக்கு செய்து நோய் வந்திருக்கு. எப்படி இந்த ஆண்டவருக்கு நம்ம ஒளியும் செய்யலாம்? எப்படி இந்த ஆண்டவரை நம்பி வாழலாம்? இது அவர் எப்படி விசுவாசிக்கலாம்? உங்க மனசாட்சிட்ட தொட்டு கேளுங்க. ஆண்டவருக்கு செய்தா பாதிப்பு வருமா? வேலை செய்து உங்கள் சபையில் வந்து வேலை செய்து நம்ம அப்படி போயிட்டாங்கிறானா? அப்படி செவிடம் போல கேட்டு அப்படியே இருக்கிறேன். ஒன்றும் சொல்ல தெரியாதா? சின்ன பையன் வந்து சிட்லுக்குருவி முட்டை விட்டு நெரிச்சது பச்சா தெரியுமா உனக்கு? விஜய் தெரியுமா? கூட்டுக்குள்ளே முட்டை விட்டுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி பார்த்து தான் இவ்வளோ பெரிய முட்டையை நான் அப்படி விட்டு அடிச்சது போட்டேன். ஐயா படிங்க தேவனுடைய பொறுமை பற்றி. வெளிப்படுத்த விஷயத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படி. சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்து கர்த்தருக்காக பொறுமை 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 நீ சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூச்சக்கரத்தின் மீதங்கும் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அந்த வசனத்தை மெமரி பண்ணிடுங்க. அல்லேலூயா. என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மீதங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உங்களை காப்பேன். பூச்சக்கரத்தின் மேலே பூமி உலகத்தில் முழுவதும் நல்ல கவனிங்க. அந்த சோதனை காலம் ஒரு காலம் பண்ணிட்டு ஒரு நாள் அன்னைக்காக உனக்கு வாழ்க்கையில், உனக்கு முன்னால் செத்து போனவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில், அதுக்கு முன்னால் பேட்சுக்கு, அதுக்கு முன்னால் இனி வரக்கூடிய பேட்சுக்கு அந்த காரியங்கள் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அந்த திராணிக்கும் அவங்களுடைய பலத்துக்கும் அவங்களுடைய பலகீனத்துக்கும் எல்லாம் எடை போட்டு அவங்கள நிர்ணயித்து அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அநேக காரியங்களை அனுமதிப்பார். அப்பொழுது நீ விழுந்து போகாதபடி அந்த சோதனை காலத்தில் எல்லாருக்கும் சம்பவிக்கிறது போல உனக்கு சம்பவிக்கிற அந்த காரியத்தில் நீ விட்டு விலகி போகாதபடி பின்வாங்கி போகாதபடி நானும் உன்னை என்ன செய்வேன்? காப்பேன் என்று கர்த்தர் பார்த்து தருகிறார். அந்த சோதனை காலத்தை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். இந்த நாளில் ஒன்று கூட தேவனுடைய பொறுமையை குறித்து பார்ப்போம். பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்படாதுங்க. எந்த காரியத்திலையும் நிறைய பொறுமை இழந்து வாழ்ந்தவங்க தான். கோபத்தில் எல்லாம் இப்படியோ இருந்தவங்க தான். அவை ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரங்களாக பெருமையில் வாழ்ந்தவங்க தான். இப்போது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் கேட்டு செய்கிறவங்க. உங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மை வரணுங்கிறதுக்காக பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் தவறாக எடுத்துட்டு அப்படியெல்லாம் சேர்ந்து அப்படியெல்லாம் திட்டம் போட்டு செய்யாதுங்க. எங்களை பிரிக்காது உங்களை இருந்து. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தோர்க்குள்ளபடி சத்தமா தின்ன படி டீச்சர் இல்லையா? தின்ன படி. அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
விஷயத்தில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் தேவனுடைய பொறுமை. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீதி பொறுமையுள்ளவராயிருந்து அது எப்படிப்பட்ட பொறுமைன்னு சொன்னால் நீடிய பொறுமை. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவராகிருந்து அவர்களுக்கு நியாயம் நியாயம் செய்யாதிருப்பாரோ. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் கர்த்தர் ரொம்ப பொறுமையாக இருப்பார். ஏன்னா பரலோகத்து கணக்கில் அவங்க வந்துடுறாங்க. பரலோகத்து கணக்கில் வந்துடுறாங்க. பரலோகத்தில் இத்தனை டிக்கெட்டுன்னு சொல்லி எத்தனை பேர் வரணுமோ, ஒரு மனுஷன் கூட பிறக்கிறதுக்கு முன்பாக, தகப்பனுக்கு தாய்க்கும் ஒரு மனுஷன் கூட பிறக்கிறதுக்கு முன்பாக பரலோகத்தை கர்த்தர் ஃபில் பண்ணி விட்டார். இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து கொண்டு போகப்பட்டவங்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் பிறந்தவங்களோ இல்லைன்னா பின்னால் பிறந்தவங்களோ எல்லா பேரையும் அவர்கள் சரீரமாகிய சபையில் சேர்த்து கொண்டு போகிறவங்க அவ்வளோரையும் அவர் உயிர்ப்பித்து கொண்டு உட்கார வச்சுட்டார் பிதாவின் வலது பக்கத்தில் என்று வேதம் சொல்லுகிறார். ஆனால் அவங்க இன்னும் பூமியில் என்ன செய்யலை? பிறக்கலை. இன்னும் பிறக்கலை. 2000 வருஷத்துக்கு மேலாச்சு அவர் போய் உட்கார்ந்து மகிமை அடைந்தவராக போய் உட்கார்ந்து. அப்போ அவங்க இன்னும் அந்த அவரு கூட போய் உட்கார்ந்தவங்க இன்னும் பிறக்கலை. அது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 4ஆம் அதிகாரத்தில் 9:10 அடுத்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய பிறப்பினுடைய பூரணத்தை கர்த்தர் முன்னிட்டு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டு போய் பரலோகத்தில் நம்ம சேர்க்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, அந்த வார்த்தையினுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு எப்படின்னா, எப்படி சொல்லு கிரேக்க சொல்லல, அது திரும்படியா கிறிஸ்து எங்களை சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, அதில் கோல் அண்ட் டேஷ்னு சொல்லுவாங்க தமிழில். 2 புள்ளி வச்சு ஒரு கோடு போடுறது, இல்லை ஒரு புள்ளி வச்சு ஒரு கமா போடணும். அது போட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரவும் செய்தார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியே நம்ம அப்படி முன்குறிக்கப்பட்டு அப்படியே அந்த சபை அங்கே தயார் பண்ணப்பட்டு, திரும்பவும் சொல்கிறேன், நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போகக்கூடியவங்க அவ்வளோ வரும். அங்கே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒவ்வொரு கற்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கற்களுடைய வடிவம் அமைக்கப்பட்டுட்டு, அதே சமயத்தில் அந்த கற்களுக்குள்ளால நாம் இன்னும் போய் சேரலை. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவுக்குள் பூரணப்பட அங்கே நாம் உருவாக்கப்படுகிறோம். நாம் அந்த கல்லுக்குள்ளால நம்ம பூரணப்படுகிற அந்த பூரணத்தின் வேலை வரும்போது நம்ம இந்த உலகத்தில் பரிசுத்தவான்கிற பூரண அந்தஸ்து அடைந்து உலகத்தை விட்டு அந்த இடத்துல போய் சேர்ந்துருக்கோம். அந்த கல் அவ்வளவு சேர்ந்து அந்த பரலோக ராஜ்யமாகிய சபை, அந்த கிறிஸ்து சரீரமாகிய சபை கட்டப்பட்ட உடனே அதுக்கு பேர் பரலோக ராஜ்யம். கர்த்தருடைய மணவாட்டி ஆகிய சபை அலங்கரிக்கப்பட்டு கீழே இறங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராப்சரை குறித்து உள்ள கிறிஸ்தவனுடைய நினைப்பு என்னன்னா, அவர் கீழே எல்லாரும் மேலே கொண்டு போவார். ஆனால் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிற விதத்தை நம்ம கவனிப்போமானால், புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட
ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அது பரலோகத்தில் ஃபில் ஆகி கீழே இறங்கி வருகிறது. இப்படி ஒரு சத்தியம் இருக்குது. 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரத்தில் 14 இருந்து படிக்கிற பொழுது இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் அவர் என்ன செய்வார்? கூட இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை அவர் கொண்டு வருவார் என்றும், அடுத்த வசனத்துல கிறிஸ்துவுக்குள்ளால மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யார் வந்துருவா கீழே? இயேசுவும். அந்த இயேசுவுக்குள் அப்படிப்பட்ட பாவ சரீரத்துக்கு மரித்தவர்கள், ஆக்கினைக்குள்ளாக சிரச்சேதம் பண்ணப்பட்டு ரத்தம் சிந்தி ரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் அத்தனை பேர் இயேசுக்குள் மரித்தவர்கள். இவர்கள் அவ்வளோ பேர் அவர் என்ன செய்வாரா? கொண்டு கீழே வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாம் 16 வசனத்தில் சொல்லப்பட்டு நாமும் அவர்களோடு கூட என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்போ இயேசுவுக்குள் மரித்தவர்கள் இயேசுவாகிய சரீரமாகிய அந்த சபையில் இணைக்கப்பட்டு கீழே என்ன செய்வாங்க? அவரோடு கூட இறங்கி வருவார்கள். அப்போ ரேப்சரை குறித்து உள்ள அறிவு நமக்கு எந்த அளவில் சொல்லித்தர்றவங்க எப்படி சொல்லித்தர வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதனால் அதில் அந்த வசனத்தில் லூக்கா 18:7 தெரிந்து கொள்ளப்பட்ட தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய காரியத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய காரியத்தில் மிகுந்த பொறுமை, தேவனுடைய பொறுமை தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய காரியத்தில் எவ்விதமாக செயல்பட்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கும் என்று நாம் பார்த்து அறிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. ரோமர் 9 அதிகாரத்தில் 23, 22, 23 தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், நான் படிக்கிறேன், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபவாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால், அந்த பொறுமை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த பொறுமை என்று படிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த பொறுமை என்று அங்கே படிக்கிறோம். நம்ம இன்றைக்கு கோடு வசனமாக எடுத்துக்கொண்ட லூக்கா 18:7, 7-8 வசனங்களை வீட்டில் போய் 8வது படிங்க. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்து மேலே பொறுமையாக இருந்து மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்தை அவர் அதாவது பூரணப்படுத்துவார் என்பதனுடைய அர்த்தம். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம் மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்தை மகிமை அடையும்படியாக உபத்திரப்படுத்தி, அந்த அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம் மகிமை அடைய வேண்டிய பாத்திரத்தை அழிச்சு அதனுடைய எல்லா மேன்மையை அழித்து அது பூரண மகிமை அந்த உபத்திரத்தின் மூலமாக அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அடைகிற வரைக்கும் இந்த அழிவுக்கத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்தின் மேலே பொறுமை செய்வாரா? அந்த பொறுமையினுடைய ரெண்டினுடைய அந்த டிஃபரன்ஸை பாருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய காரியத்தில் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருக்க மாட்டாரா அப்படி கேட்குது முதல் வசனம். 2ஆம் வசனம் 2 படித்த வசனம், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம் மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்தை பூர்ணப்படுத்துகிற வரைக்கும் அது அவ்வளவு துன்மார்க்கத்தனமான காரியங்களை செய்து, அக்கிரமமான காரியங்களை செய்து, பாவத்தை செய்து, மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்தை புடமிட்டு அதை அப்படியே
சுத்தமாக மகிமையடைய செய்கிற வரைக்கும், குடமிட்டு ஐக்கிய செய்கிற வரைக்கும் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்தின் மேலே பொறுமையாக இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பொறுமையினுடைய வித்தியாசத்தை பார்த்தீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே பொறுமையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அவங்க அந்த ஸ்தானத்தை அடைகிற வரைக்கும். அது எப்படின்னா, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம் மகிமை அடைய வேண்டிய பாத்திரத்தை சித்திரவதை பண்ணி, அவமானப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, நோவுக்குள்ளாக்கி, பொய் சொல்லி, பழி சொல்லி எல்லாவற்றையும் பறித்து கொள்கிற வரைக்கும் இந்த அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்துக்கு அவர் எப்படி இருப்பாராம்? பொறுமையாக இருப்பார். அல்லேலூயா. அது எதை செய்து முடிக்கணும்? அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்துக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்துக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரத்துக்கிட்ட அதை விட்டு அதை அவ்வளவு அக்கிரமத்தையும் செய்து அது பொறுத்து சகித்து கழிஞ்ச மாத்திரம் பார்த்தோம் அல்லவா? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் உபத்திரம் பொறுமை பரீட்சை உண்டாக்கும் என்று அறிந்து நாங்கள் உபத்திரத்தில் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம் என்ற வார்த்தையின்படி அந்த உபத்திரவத்தில் வருகிற மேன்மையை, அந்த மகிமையை நாங்கள் நினச்சி மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்தினால எங்களுக்கு மகிமை வருகிறது. உபத்திரவம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. எங்கள் பொறுமை உபத்திரவத்தில் தான் விளங்குகிறது. நான் பொறுமை உள்ளவன் என்பது எங்கள் வர உபத்திரவத்தில், அநியாயத்தின் திரவியத்தில், அநியாயத்தின்படி வருகிற உபத்திரவத்தில் எங்கள் பொறுமை தெளிவாக இருக்கிறது. அதனால் நாங்கள் உபத்திரவத்தினால் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம் உபத்திரத்தை என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பொறுமை அவங்கள கொண்டு, அக்கிரமக்காரரை கொண்டு, துன்மார்க்கனை கொண்டு நீதிமான பரிசுத்தப்படுத்துகிற வரைக்கும், மகிமையை செய்கிற வரைக்கும் அந்த துன்மார்க்க மேலே பொறுமையாக இருப்பார். அவன் செய்கிற காரியங்களுக்கு உடனே கோவப்பட்டு அடிச்சிடவோ தண்டிக்கவோ அப்படி செய்யவே மாட்டாரான். நாம் எந்த வகையறாவாக இருக்கிறோங்கிறத நல்லா ஆழமாக சிந்திச்சுக்கிடணும். இந்த வசனங்கள் உங்களுக்கு அதுக்காக சொல்லப்படுகிற தியானத்துக்கு வைக்கப்பட்ட வார்த்தைகள். நாம் இன்னொருத்தரை மகிமையடைய செய்கிறதுக்கு கிரியை செய்கிற துன்மார்க்கத்தனமான பாத்திரமா, இல்லை இன்னொருவர் அநியாயமாக துன்மார்க்கத்தனமாக நம்ம நடந்து நாம் மகிமையடைய செய்ய அவங்க துன்மார்க்கத்தனமாக இருந்து நம்ம பொறுமையில் நாம் மகிமையடைகிறதுக்கு அவங்க அப்படிப்பட்டவங்களாக இருக்காங்களான்னு நம்ம என்ன செய்து கொள்ளணும்? நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 17 படிக்க தொடங்கக்குள்ள, மனுபுத்திரனே 3ஆம் அதிகாரம் 17 மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு ஆமென். கைத்துக்கிற அல்லையிலே சொல்லுங்க. ஆமென். அந்த வார்த்தை கவனிங்க. இன்னொருத்தர் அடுத்த வசனத்தை படிக்க, சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நான் படிக்கிறேன், நேரம் ரொம்ப நேரம் போயிட்டு இல்லையா? நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோടെ காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால், அவன் நான் என்னத்துக்கு அதை சொல்ல போகிறேன்? நான் என்னத்துக்கு அப்படி சொல்லி குற்றப்படுத்தப்பட போகிறேன்? என்ன ஏன் அவங்க சண்டைக்கு வரணும்? நான் ஏன் அவனை வெறுக்க போகிறேன்? இதுதான் நம்மளுடைய நியாயமும் ஞானமும், ஞானத்தின் நியாயம். நான் ஏன் சொல்ல போகிறேன்? பொறுமையாக போவேன், கேட்டுக்கிட்டு போவேன். இப்போ இருக்கிற பெஞ்சை கோசு மார்க்கமோ அதுதான், கிறிஸ்தவ மார்க்கம் அதுதான். எது எப்படி யார் எப்படி போனா என்ன? நீ ஏன் அதை சொல்ல போகிறா? நீ ஏன் போய் அவங்கள சபை கூட போகிறா? அவங்க போகிற இடத்துக்கு போகட்டுமே. நியாயங்களெல்லாம் அப்படித்தான். நீங்கள் உங்கள் நியாயங்களும் அப்படி தான் இருக்கிறது. அவங்க போகிற இடத்துக்கு போகட்டுமே. அவங்க சபைக்கு வர முடியலைன்னா இருக்கட்டுமே. அவங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா செய்ய முடியாமல் இருக்கட்டுமே. அல்லேலூயா. வேதம் உனக்கு இடம் தராது. உனக்கு நியாயத்தை நீங்கள் தான் வச்சுக்கிடணும். கர்த்தரின் சமூகத்தில் சொல்ல முடியாது. சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை கர்த்தர் சொல்கிறார், சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில்
நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடி எச்சரிக்கும்படியாக அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீ எச்சரிக்காமல் இருந்தால் துன்மார்க்கன் என்ன செய்வான்? அந்த துன்மார்க்கத்தில் சாவான். அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். அவன் சாவான்னு சொல்லி அவன் துன்மார்க்கனி நான் சொல்லியாச்சு. நீ அதுக்காக கர்த்தருக்கு சித்தம் அவன் தான் இவன் துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்தீன்னா அவன் துன்மார்க்கத்தில் சாவான். அவன் இரத்த பழிய அவன் நரகத்துக்கு போகக்கூடிய காரியத்தை நீ தான் காரணம். உன் நிமித்தம் தான் அவன் நரகத்துக்கு போகிறான்னு சொல்லுவேன். உன்னை நியாயம் திருப்பேங்கிறார். அவர் சொல்லிடுவாரா துன்மார்க்கத்தில் என்ன செய்வான்? சாவான்னு அவரே சொல்லிடுவாராம். அதே சமயத்தில் நீ என்ன செய்யணுமா? அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அவன் துன்மார்க்கத்தில் சாவான். அவன் இரத்த பழியை வாங்கிட்ட கேட்பான். அவருக்கு நியாயத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வந்தால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அவன் துன்மார்க்கத்தில் சாவான். நீ சொன்ன பிறகு அவன் கேட்காம கீழ்ப்படியாம உனக்கு செவி கொடுக்காம போனால் அவன் துன்மார்க்கத்தில் சாவான். நீ உனக்கு ஆத்துமாவை காத்துவிடுவான். இல்லைன்னா உனக்கு ஆத்தும் பாதாளத்து போயிடும். அவன் துன்மார்க்கந்தான், அவனுக்கு வேற வழியே கிடையாது. அவன் துன்மார்க்கத்தில் சாவான். ஆனால் நீ பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. நமக்கு வச்சிருக்கிற பொறுப்பை நீங்கள் இதில் உணர்ந்தால் நல்லது. நமக்கு வச்சிருக்கிற பொறுப்பை எல்லாம் சபைதானு சொல்லிட்டேன்னா நீ தொலைச்சிட்டா கர்த்தருடைய சபையை. எங்கேயும் ஆராதிக்கட்டுன்னு சொல்லிட்டேன்னா நீ எனக்கு தெரியாது. அதுக்கு மேலே இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லியாச்சு. என்னை விட அறிவும் காரிய சக்தி உள்ளவங்க நிறைய 90% இருக்கிறீங்க. அதனால் இதுக்கு மேலே விளக்க வேண்டாம். நீ துன்மார்க்கரை எச்சரித்தும் அவன் தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்பு. அப்போ நீ எச்சரிக்கணும், நீ இடைப்படணும், சுவிசேஷத்தை சொல்லணும், அவனை கண்டிப்பாக கண்டிக்கணுங்கிறது கர்த்தருடைய பூரணமான திட்டம். நீயோ வந்தால் உன் ஆத்துமாவை. அப்படியே நீதிமான் தன் நீதி விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நான் இடரல் வைப்பேன், அவன் இடருவான். நான் தான் காரணமாக இருப்பேன். அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பலகீனங்களை நான் அறிவேன். அறிஞ்சு அதுக்கு பரீட்சிப்பேன். இவருக்கு உள்ளத்துக்குள்ள இந்த காரியம் இருக்குது, இவனுக்கு ஒரு பாவம் செய்யறதுக்குள்ள ஒரு வாசலை திறந்து விட்டாவே எப்படி செய்வான்? இவனுக்கு ஒரு ஆசை இருக்குது, பெரிய ஆணழகம் போல வரணும்னு சொல்லி. இவனுக்கு ஒரு ஆசை இருக்குது, பெரிய கோடீஸ்வரனாக உலகத்தில் விஜயிக்கணும்னு சொல்லி. அதை நான் அறிவேன். அறிஞ்சு அதுக்குள்ள வழியை விடுவேன். அவனுக்கு திறந்து கொடுப்பேன். அவன் இடறானு பார்ப்பேன். அவன் இடரும் போது அவன் அந்த பாவத்தில் என்ன செய்வான்? சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ எச்சரித்திருக்கணும், நீ சுவிசேஷம் சொல்லியிருக்கணும். அவன் இவன் பாவி, அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நல்லவன் இப்போ கெட்டு போனான். அது யாரையும் விட்டு வைக்கிறதுக்கு உனக்கு நான் இடம் தரல. நீ கண்டிப்பாக பரலோகத்தை, அதுக்குரிய சுவிசேஷத்தை, தேவ திட்டத்தை அறிஞ்சிருக்கிற நீ அதற்குரிய காரியத்தை செய்து தான் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமான கண்டிப்பான அறிவுரை. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ அவனை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் அவன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். நீதிமான எச்சரித்து காப்பாற்றணும். துன்மார்க்கனுக்கு, நரகத்துக்கு போகிறவனுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும். அதில் நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், நான் அவன்கிட்ட போய் நான் சொல்ல மாட்டேன், அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், அவன் நான் சொன்னால் வருத்தப்படுவான், அவன்கிட்ட நான் பகை வளர்க்க மாட்டேன். இந்த நூதனமான தந்திரமான காரியங்கள் தேவ சமூகத்தில் நிற்காது. எச்சரித்து சொல்லுகிறேன்.
அல்லேலூயா. அவர்களை விட்டு விலகு என்றும். ஆமென். அப்போஸ்தலர் நடபடியில் ஆமென். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு என்று. மாறுபாடான சந்ததின்னா யாரையோ நினைச்சிட்டு இருக்காத, என் ரத்தத்தில் பிறந்த என் கூட பிறந்தது தான் எனக்கு கர்த்தர் சொல்லுவார். ஆமாம், அதை புரிஞ்சுக்கிடுங்க. இல்லை அதெல்லாம் நான் சொல்ல முடியுமா? நீ சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கிடப்பார். அப்படியே உங்களுக்குள்ள 4 பேரை சேர்ந்து பேசிக்கிடும். எனக்கு ஒன்று 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு படிங்க. தீமோத்தேயு 2 தீமோத்தேயு ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் பெரிய ஊழியக்காரர். சுகமா எல்லா ஐஸ்வர்யத்தோடையும் சுகமா எல்லா நன்மைகளோடையும் வாழும்படியாக ஒரு வாழ்க்கையை பெற்றவர். பெரிய கப்பல் கட்டும் தொழிலாளி முதலாளியுடைய மகன். ரோம குடியுரிமை பெற்ற வெள்ளக்கார அவையில் பெரிய பதவியில் இருந்தார். நேருக்கு தகப்பனார் மோதிலால் நேரு. அதுபோல் அந்த ரோம குடியுரிமை பெற்ற ஒரு பெரிய மகத்தான ஒரு மனுஷனுடைய மகன். அவர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலவற்றையும் அவர்கள் நிமித்தமாக ஆமென் நான் சகிக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கி போயிடக்கூடாது. அது நிமித்தமாக அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்க வீட்டில் போய் சொல்லி, ஒரு தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருக்குள்ளே வந்துட்டான். மணிக்கூர் கணக்காக ஜெபம் பண்ணுவான். ஊழியத்துக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுப்பான். சம்பாத்தியத்தெல்லாம் கர்த்தருக்காக செய்தான். 34 வயசில் கல்யாணம் முடிக்காமல் இருந்தான். அதன் பிறகு டிபிஎம்மில் சேர்ந்து டிபிஎம்மில் ஊழியக்காரன் ஆனான். அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு கர்த்தர் எனக்கு ராத்திரி 2 மணிக்கு சொப்பனம் தந்தார். அந்த சொப்பனத்தை கண்டு நான் உடனே இறங்கி போனேன். ராத்திரி 2 மணிக்கு நான் வெளியே இறங்கி போகிறேன். அங்கே போய் வெளி வராந்தாவில் கட்டில் போட்டு தோப்பனார் படுத்திருக்காரு. அதை சேர்ந்த ஒரு ஜன்னல். அந்த ஜன்னலுக்குள்ள கட்டில் அவன் படுப்பான். எனக்கு தெரியும். எனக்கு சொந்த மைத்துனோட மக்கள். நான் போய் எழுப்பினான்னா கண்டிப்பாக அவர் முடிச்சிடுவார். அவரை தாண்டி தான் எழுப்பணும். ஆனாலும் நான் அவர்கிட்ட பேர் சொல்லி கூப்பிட்டேன். கூப்பிட்டோன்னே அவருக்கு என்ன மனசில் ஆகிட்டு. கூப்பிட்டு தண்ணி நல்லா குடிப்பார். அப்படின்னு யோமில் அப்படின்னு கேட்டார். நான் தான் ராஜேந்திரன். யோமில் அவன் அப்படி இப்படின்னு அவருக்கு பாணியில் பேசினார். பேசி ஒன்று கலவரத்தை உண்டு பண்ணணும். வேறு வழியே கிடையாது. இப்போ இதுக்குள்ள வந்து ஒருத்தர் மனுஷன் இது போட மாட்டியா, உரம் கூட மாட்டியா, அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு பாணியில் அவருக்கு தலைஞ்சு அவர் தெரிஞ்சவங்களும் தெரியும். அவன் முடிச்சு சத்தம் கட்டு மாமா வந்திருக்காம இவர் பேச வேண்டிய பிரச்சனை அடிட்டு உடனே வெளியே வந்தான். வெளியே வந்த உடனே உன் வாழ்க்கையை அவன் நாசம் ஆக்கி இதுவரை உன் வாழ்க்கையை தொலைச்சான், என்ன அவங்கள்டே போ அப்படின்னு சொல்லி எனக்கு பேச வேண்டிய பேச்செல்லாம் பேசி என்ன விட்டார். அவனும் வந்தான். அவனை சேர்க்க முடியாத வாலிப பையன், பெரிய பையன். போய் வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணிட்டு திரும்ப 2 வாரம் படுத்துருந்தான். படுக்கும்போது இன்னொரு வீட்டுக்குள்ளால் அவனுக்கு பெரியப்பாவுக்கு மகளுக்கு மாப்பிள்ளை அந்த குடும்பம். எனக்கு எங்கள் வகைரால மூத்த அண்ணனும் மகனும் ஒரு ஃபுல் பாட்டில் பிராண்டி முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருக்கிறாங்க. தேவை குடிச்சிருக்கிறாங்க. பிறகு ஒரு ஃபுல் பாட்டில் பிராண்டியில் அதுக்குள்ள ஒரு மருந்து, பயங்கர கொடுமையான மருந்தை கலக்கி குடிச்சிடணும்னு சொல்லி அதை பிள்ளை கிடையாது அவளையெல்லாம்
அதுக்கு அவளை வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கழுகி நான் போகும்போது நாங்கள் 2 பேரும் போகும்போது 2:30-3 மணிக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கழுகி நடக்கும் 3:30 மணிக்கு. அதுன்னு காம்பவுண்டு யார்ச்சாடி தான் போகணும். யார்ச்சாடி 2 ரோடில் போயிடுச்சு. இப்போ போனால் யாரும் சொல்ல முடியாது. எனக்கு அண்ணனுக்கு பையன், அவர் எனக்கு அண்ணன், அவருக்கு மாமே, அவனுக்கு சொந்த பெரிய வீடு. போய் கதை தட்டோன்னா யார் வந்திருக்கான்னு நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் இப்போ வந்திருக்கிறீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. அங்கே சொப்பனன்னா அவங்க 2 பேரும் பஸ்ஸை அடித்து சாவறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கர்த்தர் சொல்கிறாரு. அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க பச்சை இங்கு வச்சு எழுதுகிற மாதிரி அவங்க எழுதுகிறாங்க. அவங்க பச்சை இங்கில் எழுதுகிறாங்க. அவர் சொல்லாமல் எழுதுகிறான். அது எழுதி அத்தம் பூச்சில் சிவப்பு இங்கே மாதிரி சிவப்பு எழுத்தலாம். இப்படி சிவப்பு எழுத்தில் எழுதி நான் விடைபெறுகிறேன் நாங்கள் இங்கே, அதனால் பிடிச்சிட்டு நீ கவலைப்படாத, உனக்கு குடும்பம் உனக்கு இந்த வீடு தந்துருக்காங்க எல்லாம் போதும் அப்படின்ட்டு எல்லாம் நிறைவாக அவர் பயிரெலாம் சொல்லிவிட்டு பெரிய கடனை இழுத்து வச்சுட்டு அது நிமித்தமான ஒரு நெருக்கத்தில் சாவுறாங்க. அப்போ நாங்கள் சாடி உள்ளே போனோடனே என்ன இப்போ வந்துருக்குறீங்க, அவங்களும் திட்டம் அவ்வளோ உரம் கடத்திட்டு என்ன செய்யணும், குடிச்சிட்டு செத்துடணும். அப்போ இப்படி ஆகும். சும்மா வந்தோம், ஜெபம் பண்ணலான்ட்டு வந்தோம். 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அதில் 70,000 இறங்கி வந்தோம். அப்படின்னா அவன் ஒரு மாதிரி குடிக்கிறான், அவரும் குடிக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு தெரியாது ஒன்றும், கழகம் அழுது. அதில் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணால் அவர் இந்த விட்டு தரையில் போட்டு கட்டில் கிடையாது, கட்டிலெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. கடனுக்கு கொடுக்கல, கடன் கொடுத்துட்டு இருக்கலன்னு கட்டிலெல்லாம் கொண்டு போய் சேரு இதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. சைக்கிள் கடை வச்சுருந்தா எல்லாம் அடிக்கிட்டு போயிட்டாங்க. ரத்தத்துக்கு நெருங்கின ஃப்ரெண்டு. அப்போ முழங்காலில் நின்னவே நான் இயேசுவின் நாமத்தில் நான் இப்படி அவனை ஆசிரியர்கள் ஜோசப் ஆசிரியர்கள் சொன்னால் அப்படியே மலர்ந்து கரங்கி அப்படி மலர்ந்து விழுந்துட்டான். மல்லாந்து அவருக்கு அமர்ந்து விழுந்தார். 2 பேரும் தலையிலும் கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு என்ன விஷயம், என்ன காரியத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் கதையை முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நீங்கள் வந்து பொறுத்தளிக்கிறீ அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா? அப்படி அவர் பேசின வசை சொற்களை அவர் பேசுவார், கேவலப்படுத்துவார். ஒருத்தரத்தை தனியாக கேளுங்க, அவங்கள பயிட்ட தனியாக கேளுங்க, அது எப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லி ஓட்டுக்கு ஜோதிடரில் சத்தம் போட்டாருன்னா 1 கிலோமீட்டருங்க கேட்கும், அங்கே நாங்கள் கேட்கும். ஒரு 6.25 அடி உயரமும் இவ்வளவு இதையும் இருப்பார். பெரிய கான்ட்ராக்ட், பெரிய கான்ட்ராக்ட், கட்டட கான்ட்ராக்ட். அவருக்கு நான் பயந்து இருந்தேன்னா அவனுக்கு ரட்சிப்பு இந்த நெல்சனாலோடைய காரியம், அந்த பண்ண ஜோதிடரில் ஊழியக்காரனாக இருக்கிறான் அந்த பையன். அந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்காது. அதை தாண்டி நம்ம செய்கிறது தான் என்னது, அதில் வரக்கூடிய பொறுமை தான் தேவனுடைய சமூகத்தில் வெளியேறப்பட்டது தான் தேவனுடைய பொறுமை. இதுதான் அவருடைய காரியம். அதான் கழிஞ்ச வரத்து வரைக்கும் அதான் பார்த்தோம். அவருடைய காரியமும் அதுதான். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அது நிமித்தமாக எவ்வளவு அந்த காரியத்தில் ஒரு நாள் அவருக்கு எப்படி இருக்குதான் 1000 வருஷம் போல். அவர் பொறுமை இழந்தாருன்னா 1000 வருஷம் ஒரு நாள் போல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கழிஞ்ச வாரத்தில் பார்த்தோம். அதைத்தான் நம்ம இந்த எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம், அதை சொல்லலைன்னா, அதை செய்யலைன்னா, நீ புறப்பட்டு போகலைன்னா, அவன் இந்த சாட்சியை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். அவனை நான் கிட்ட வச்சு சொல்லியிருக்கிறேன். அந்த ஊழியக்காரனும் கிட்ட வச்சு சொல்லியிருக்கிறேன். செத்து போன அவன் என்னுடைய மருமை ஒரு வெளிச்சமான நினைச்சிப்போ நினைச்சாலும் இருதயத்தில் ஒரு கனவு உண்டாகக்கூடிய அளவில் உள்ள ஒரு பாசமாக அன்பு உள்ள பையன் என்னோட அவன் எடுத்து வச்சு சொல்லியிருக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் அதில் தெரியும். அதனால் பொறுமை ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்துகிறதுல வரக்கூடிய பாடுகளை சகிக்கிறது தேவனுடைய பொறுமை. அதான் பவுல் என்ன செய்கிறார், ஆமே தெரிந்து கொள்ளப்படி திரும்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது எந்த வசனம், 2 தீமோத்தேயு 2:10 படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாக ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அந்த ரட்சிப்பை அடையும்படியாக நான் பொறுக்கிறேன், சகிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வகையறா வார்த்தைகள். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில்
ரெண்டு படி முதல்ல நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. சகோதரரே, நான் வாசிக்கிறேன், நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிற அங்கேயும் பவுல் தான் சொல்கிறாரு, இங்கேயும் பவுல் சொல்கிறாரு. நாங்கள் உங்களை சேர்த்து சொல்கிறாரு, உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் ஆமென். நான் எப்படி செய்கிறது எங்களுக்கு? ஆமென். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களில் பொறுமை விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். ரட்சிப்புக்காக உள்ள பொறுமை தேவ பொறுமை. நீ செய்தாலும் சரி, ஒருத்தரை செய்ய வச்சாலும் சரி, தேவன் செய்ததை நீ உன்னால ஒருத்தர் அப்படிங்கிறது வருவது தேவனுடைய மகிமை, தேவனுடைய பொறுமை. அதுக்காக நம்ம பொறுக்கிறதோ இழக்கிறதோ நமக்கு விலையேறப்பட்ட கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதை விசுவாசத்தோடு உங்களுக்கு நான் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறேன். இல்லையா? பெரிய காரியத்தை கொண்டு வரும், பெரிய மதிப்பை கொண்டு வரும், பெரிய பின்னால் வரும் பலன்கள் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது போல. இதை இப்படி வேலை செய்து இப்படி உழைச்சி இப்படி நம்ம பாடுபட்டு உடனே அந்த சம்பளத்தை கணக்கு பார்த்து வாங்குறது போல கர்த்தர் சம்பளத்தின் வருகிற அந்த ஆசீர்வாதங்கள் இருக்க. அது தாமதமானாலும் என்ன செய்கிறாரு? காத்துருன்னு சொல்கிறாரு. அது தாமதமானாலும் அதுக்காக காத்துரு. ஒரு நாளும் தேவன் பொய் சொல்லவே மாட்டார். பல மடங்கு அதனுடைய பலனை உனக்கு நிறைவாக தருவார். அப்படி தான் எங்களை நடத்துகிறார். அப்படி நடத்தாவிட்டாலும் அந்த பலன் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அறிந்து விசுவாசிக்கிறதுனால அதற்காக அவன் கைமாறு வேண்டாத கடப்பாடு தமிழ் ஒரு வார்த்தை உண்டு. பிரதிபலனை எதிர்பாராமல் வேலை நன்மை செய்கிறது. பிரதிபலனை எதிர்பாராமல் நன்மை செய்கிறது கைமாறு வேண்டாத கடப்பாடு. அந்த கைமாறு இப்போ செய்யாமல் பின்னால் கிடைக்கிறதுக்காக செய்து போடுகிறது. கொடுத்து போட்டேன், விதைச்சி போட்டேன், ஒரு காலத்தில் அப்படி செய்தேன், அது இப்பொழுது பலனாக வந்திருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா? அவர் அப்படி செய்தார் ஒரு காலத்தில், அதை இப்போ அவருக்கு பலனாக வந்திருக்கிறது சொல்லுவோம் இல்லையா? அப்படி அந்த பலன்கள் நமக்கு சேரும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆமாம். எபேசியர் 1 அதிகாரத்தில் 9-10 வசனங்களை படிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சாகரமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தமக்கு தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. நல்லா பாருங்க. காலங்கள் நிறைவேறும் போது நான் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னேன், கைமாறு வேண்டாத கடப்பாடு. அல்லேலூயா. நல்ல சில வார்த்தைகளை நீங்கள் பிடிச்சுக்கிடணும். சில வார்த்தைகளை பிடிச்சுக்கிடணும். என்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி விழிக்கிறாங்க, எனக்கு அது தெரியாது. வார்த்தைகள் இருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. ஆமென். திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்வார், கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். கொன்றென்ன இன்னா செய்யணும். ஒரு பண்பு உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். சுருக்கமான இதுக்கு தந்திரமான ஆலோசனைகளை கொண்டு வரக்கூடாது. அவர்களும் செய்ய கொடுக்கவும் கூடாது. புரியுதா? அல்லேலூயா.
கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். இப்போ பெரிய கொல்றது மாதிரி உள்ள தீங்க செய்துட்டாங்க. அவன் அது பெரிய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு எதிராக பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம். ஒருவேளை அவங்க வாழ்க்கையை நாசமாக்கி போடலாம். ஆனால் அந்த நல்லவர்களுக்கு உள்ளத்தில் இதுக்கு முன்னால் செய்த ஒன்று நன்று உள்ளத்தில் இருந்து அந்த கோபத்தை கெடுத்து போடும். அந்த பழி வாங்கணும், அந்த இதுக்கு செய்தவனை விடக்கூடாது, அதை கண்டிப்பாக தண்டித்து ஆகணும், அதை சொல்லித்தான் ஆகணும், அதுக்கு கவலைப்படுத்தி ஆகணும்னு நினைக்கிற அதுக்கு இடம் விடாமல் ஒன்று நன்று உள்ள கெடும். அவங்க தான் மனுஷர்கள், எல்லாரும் மனுஷராக முடியாது. அல்லேலூயா. அவன் இப்படி செய்தவர்களை எப்படி மறக்கிறது சொல்லிட்டு போட்டு. அல்லேலூயா. அப்படி நினைக்கணும். உள்ள கபடு இல்லாதவங்க தான் நினைப்பாங்க. கபடு உள்ள வச்சிட்டு இருக்கிறவங்க தந்திரமா அடுத்த கட்டம் எது அடுத்த கட்டம் எது, இங்கேருந்து அங்கே இப்படி சொல்கிறது, அங்கேருந்து இங்கே இப்படி சொல்கிறது, அவங்ககிட்ட கொஞ்சம் பிடிக்கெடுத்து பேசுறது காரணம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் இருக்காங்க. ஒன்றாவது செய்த நன்மைகளை நீங்கள் அடுத்தவங்க செய்த நன்மைகளை மறக்கலாம். நீங்கள் செய்த நன்மையை ஒருத்தரும் அடுத்தவங்க மறக்க விட மாட்டார் கர்த்தர். அது மீறி தீங்கு செய்தால் அவங்க ஏதாவது பண்ணி போடுவார். அது மாத்திரம் யோசிச்சு பண்ணுங்க. அவங்க ஒருத்தர் செய்த நன்மையை நீங்கள் மறக்கலைன்னா நீங்கள் செய்த நன்மையை ஒருத்தர் மறந்து உங்களுக்கு தீங்கு செய்ய விட மாட்டார் கர்த்தர். எவ்வளோ வைராக்கியத்தில் போய் முழங்கால் போட்டாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் உள்ள தேவனுடைய ஆவியானவர் இப்படி வருத்தப்பட்டு ஜெபிக்கலாமா? இப்படி உள்ளுக்குள்ளால் ஒரு வேதனையை கொண்டுகிட்டு நம்ம ஜெபிச்சோன்னா என்ன வார்த்தை வரும்? ஒரு நல்ல சுவிசேஷ வார்த்தை வருமா? நல்ல வாக்கு தத்துவத்தை அருள்கிற தேவ சமூகம் வாங்க முடியுமான்னு சொல்லி உள்ளுக்குள்ளால் அந்த எண்ணம் வரும். அதுதான் தேவ மகிமை அடைந்த மனுஷருடைய தேவனால் அபிஷேகம் பண்ண மனுஷனுடைய தன்மை. அது இருக்கணும்னா அந்த ஒன்று நன்கு உள்ள கெடுங்கிற அந்த தன்மை உள்ளுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். படிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கு நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்து இயேசுக்குள்ள கூட்டப்பட வேண்டும் என்று நமக்குள்ளே தீர்மானித்திருந்த தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு தெரிவித்தார், எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க காலங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நிறைய காரியங்களில் அவன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலகீனம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? நாம் பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கான அச்சடையாளங்கள், முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியின் நடத்துதல், ஒரு கோபம் வருது, ஒரு தாபம் வருது, அப்பொழுது தீமை செய்கிறதுக்குள்ள நடத்தல் நம்மகிட்ட உடனே தாராளமாக வெளிப்படுத்தாண்டி பார்க்கணும். உடனே சகிக்கவும் பொறுக்கவும் உள்ளால் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியாகி உள்ளார்ந்த மனுஷன் இது நமக்கு அடுத்ததல்ல. கர்த்தர் சந்திக்கட்டும், கர்த்தர் ரட்சிக்கட்டும். நேரே மாறி இந்த தன்மையை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துற ஆண்டவரை, உணர்வுள்ள இதயத்துக்குள்ளே கொண்டு வந்துற ஆண்டவரை. ஆமே. அப்படின்னு நீ ஜெபிச்சேன்னா உனக்குள்ளே இருக்கிற குற்றத்தை உனக்கு காண்பிப்பார். அப்பொழுது ஒன்னால அந்த அவங்க செய்த குற்றத்தை பெரிய தீங்கா எடுத்து தீமை செய்யறதுக்கு உனக்கு தோன்றா. ஒரு பயங்கரமான வைராக்கியமான பொறுமை ஒன்று ஆண்டுகள் தடுமாற்றம் ஆயுதுறோம். ஏதாவது குற்றமாக எடுத்து பேசன்னா ஒரு தடுமாற்றம் இனமே ஆண்டுகள். அல்லேலூயா. அதே போல எந்த மனுஷரிடத்துலையும் நீங்கள் செய்த நன்மையை அவங்க நினைக்கணும். நீ மாத்திரம் ஒரு நாள் ஒரு வாழ்க்கையில் இலக்கணப்பழம் இல்லாமல் புரிஞ்சிக்க. நீ செய்த நன்மை அவங்க நினைக்கணும் மாத்திரம் நினைச்சிடாத. நாங்கள் இப்படி செய்தோம் அப்படி செய்தோம்னு சொல்லி ஒருத்தரை சொல்லவோ உனக்குள்ள அந்த நினைப்பு வந்துடாம, கர்த்தர் நீ செய்த காரியத்தின் பலனை வேற இடத்துல அவர் சேர்த்துட்டார்னு நினைச்சீன்னா நீ செய்ததை ஒரு நாளை நினைக்க மாட்டார். இல்லையா? ஒரு பலன் வேற, இதுக்கு வேலை, இது வேற நன்மைக்குரியது,
அதனால அவங்க இந்த அற்பமான உதவி செய்யலன்னு நான் நினைச்சு வருத்தப்படவே கூடாது. இந்த அற்பமான உதவி அவங்க செய்யலன்னு நான் வருத்தப்பட்டுட்டேன்னா, நான் இப்படி செய்த பிறகு செய்யலன்னு நினைச்சிட்டேன்னா, அதுக்குள்ள பலன் இந்த ஒரு காரியத்தை வருத்தப்படக்கூடிய காரியத்தில் மைனஸ் ஆகி இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. இதுக்கு என்ன வேணும்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த பொறுமை நமக்குள்ள வரணும். அப்போ தான் இவைகளெல்லாம் நம்ம செயல்முறையில் சரியாக நடத்தி கடந்து போக முடியும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அல்லேலூயா. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒரு பாகத்தை நம்ம படித்து முடிச்சுட்டு போகலாம். 13ஆம் அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தை படிக்க தொடங்கு. நாம எப்படிப்பட்ட பிசாசுகிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோங்கிறத முதல்ல எப்பவும் நினைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்னுடைய ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய குற்றத்துக்கு காரணமான ஒரு பலகீனம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அது புரியாமல் இருக்கிறதா ஒரு பெரிய கஷ்டமான காரியம். இன்னார் இப்படி செய்தா என்ன, இன்னார் இப்படி செய்தா என்ன, இன்னார் இப்படி செய்தா என்ன, இன்னார் இப்படி செய்தா என்ன, இப்படி அப்படி இந்த எங்கள் வீட்டுக்காரை ஒரு வருத்தப்பட்டு சொன்ன ஒரு காரியத்தை இன்னார் இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொன்ன உடனே நீங்கள் அவங்க குடும்பங்களை சொல்கிறத எனக்கு பிடிக்கல. குடும்பங்களை சொல்கிறது என்ன உங்களுக்கு புரிய வைக்கணும்னே தெரியலை. அல்லேலூயா. உன் கூட அவங்க பரலோகத்துக்கு வரணும்னு நினச்சா அவங்கள உன் கூட சேர்க்கறது பாரு. அவங்க கூட நரகத்துக்கு போகணும்னு நினச்சேன்னா நீ அவங்க கூட இது செஞ்சு அவங்கள கட்டிப்பிடி. நீ பரலோகத்தில் அவங்களால நீ நரகத்துக்கு போய் ஒன்னால் அவங்க பரலோகத்துக்கு வர முடியாமல் போகிற காரியத்தில் நீ வைராக்கியமாக இல்லைன்னா அவங்களுக்கு இடரலாக இருப்பா என்பது 100க்கு 100 சொல்லுவேன். உன்னுடைய பெற்றோரோ உற்றாரோ உறவினரோ அவங்க முன்னால் நீ வைராக்கியமாக இது நிமித்தமாக இது இல்லைன்னா எனக்கு உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லலைன்னா அவங்க நரகத்துக்கு போகிறதுக்கு நீ அனுசாரியா துணையா இருந்தா என்கிற பழி எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் படித்த வேத பாடத்தில் உனக்கு மேலே சுமத்தப்படும் இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன். நீ தப்பிக்கவே முடியாது. ஆமே. எங்கள் அம்மாவுக்கு மேலே எனக்கு அனுதாபம், எங்கள் தங்கச்சிக்கு மேலே அனுபவம், எங்கள் அக்காளுக்கு யாருக்கு மேலே அனுதாபம்னாலும் இந்த இடத்துல வந்து முழங்கால் போடவும் சோதனம் பண்ணவும் ஆமேன்னு சொல்லவும் ஜெபிக்கவும் ஆமேன் கர்த்தருக்காக காரியங்களை செய்யவும் எனக்கு இசைவாக இருந்தால் மாத்திரம்தான் உறவாக இருந்திருக்கும். அதான் 100க்கு 1 உண்மை. இல்லைன்னா அவங்க யாரா என்கிறதே எனக்கு மறந்துருக்கும். அதுதான் உண்மை. அல்லேலூயா. அதில் நான் குத்துப்புறம் வச்சுருந்தேன்னா என்கிட்ட கேளுங்க. அதில் 6ஆம் வசனத்தில் அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தை எழுந்தவருடைய மிருகம் ஒரு போப்பை குறிக்கிற காரியம். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் தூஷித்தது. இதெல்லாம் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய தெளிவாக வெளியரங்கமாக இருக்கிறது. உங்களுக்கு அது புரியாது. இப்போ வேத அறிவோடு இருக்கிறவங்களுக்கு அது தெளிவாக புரியும். வேத அறிவோடு இருக்கிறவங்களுக்கு தெளிவாக புரியும். ஆமென். மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் ஒரு பொறுமைக்கு விளக்கத்தை படிச்சுட்டு வரேன். அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ரூபன் கோத்திரத்தின் மேலே, லேவிக்கு சிங்கன் கோத்திரத்தின் மேலே, லேவி கோத்திரத்தின் மேலே, யூதா கோத்திரத்தின் மேலே, தான் கோத்திரத்தின் மேலே, நத்தலி, ஆசேர், அப்படி ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலேயும் பாசக்காரர் மேலேயும் ஜாதிகள் மேலேயும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ரோமன் கத்தோலிக்க சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை சட்டபூர்வமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் அது என்ன வகையில் இல்லாமோ அந்த சபைக்குள்ளேயே எக்கச்சக்கமான புரட்சிகள், எக்கச்சக்கமான எதிர்ப்புகள், அதில் இருந்து புராட்டஸ்டன்ட்டுகள் பிரிந்து, அதிலிருந்து எத்தனை மார்க்கங்கள் பிரிந்து போனாலும் அதுக்கு நாளுக்கு நாள் புது பலனும் புது பொலிவும் அது உண்டாகிட்டே தான் இருக்குது. இந்த நாட்களில் பெந்தைக்கோஸ்து மார்க்கத்தில் இருக்கிற எழுப்புதலை விட
இந்துக்களுக்குள்ளால பெரிய இடத்தை இன்னைக்கு யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. அதனால தான் அவங்களுக்கு அது புரிகிறது இல்லை. ஏதோ நம்ம மாத்திரம் பெரிய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது போலையும், அவங்கெல்லாம் பிசாசுக்கு ஆவியினால் நடத்தப்படுகிறது போலையும், அவங்களுக்கு இது ஒரு கேடா, இது அவசியமா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி அவங்கள ஒதுக்கிட்டு போகிறோம். அவங்க இதை விட மோசமாக ஒன்று நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் வரலையே. நீ சொல்கிறது சரின்னா அவங்க இதோட மோசமாக நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஓரளவு இஸ்லாமியர்களிடத்துலையோ இந்துக்களிடத்துலையோ இல்லைன்னா மற்ற கிறிஸ்தவர்களிடத்துல சொல்கிறதுக்கு ஒரு நடத்தல் இருந்தது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னால், இப்போ நான் ரசிக்கப்பட்ட ஆரம்ப காலத்து ஏதேசம் 1990 நல்ல வாய்ப்பு இருந்தது. ஓரளவு சீசேஷன் சொல்ல வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு அவங்க கேட்டு கேட்டு இவங்க எப்படி தான் சொல்லுவான், இவனை உள்ள யாத்திராதே, இவனை வீட்டுக்குள்ளே யாத்திரான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் மாறிட்டாங்க. அவங்க நமக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த எழுப்புதல் அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ இப்போ இந்த எழுப்புதலுக்காக இப்போ சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவி பொய். அவங்களுக்குள்ள அப்போ என்ன ஆவி இருக்குது? இந்துக்கள்கிட்ட என்ன ஆவி இருக்குது? ஒவ்வொரு பாருங்க, பாலடைஞ்சு கிடந்தது 50 வருஷத்துக்கு முன்னால் மாடு மேய்ச்சிக்கிட்டு உள்ள போய் கிடந்து நாய் படுத்து அந்த இந்த கல்லெல்லாம் கரைஞ்சி மண்ணெல்லாம் கரைஞ்சி எல்லாம் இல்லாமல் இருந்தது. அவ்வளோ இன்னைக்கு கோயிலாகி பல அலங்காரமான விக்கிரகங்கள் ஆக்கி வச்சு பெயிண்ட் அடித்து அதுக்கு ஆண்டுதோறும் 2 தடவை வருஷத்தில் தமிழ் மாதத்துக்கு ஒரு தடவை இங்கிலீஷ் மாதத்துக்கு ஒரு தடவை விழா கொண்டாடுற அளவுக்கு அவங்க முன்னேறிட்டாங்க. நம்ம விட கூடுதல் பணம் செலவாக்கி அவங்க செய்கிறாங்க. அல்லேலூயா. அதனால நாம் எந்த வழியில் நம்ம கரெக்டாக இருக்கிறோங்கிறத ரொம்ப ஆழமாக கவனிக்கணும்னா வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம கண்டிப்பாக வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த அதிகாரம் யாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத பூவின் குடிகள் யாவரும் அந்த மிருகத்தை கோப்புவே வணங்குவார்கள். உலக தோற்றத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் உலக தோற்றத்தில் இருந்தே சொல்கிறார். உலக தோற்றத்துக்கு ஒரு பாடம் நடத்தினா கொள்ளாறு இருக்கும்னு நினைப்பேன் சொல்கிறார். அந்த காலத்தில் இருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாமல் பட்டவனாக காணப்படாத எல்லாவனும் ரோமன் கத்தோலிக்கத்துக்கு என்ன செய்வானா? கணம் செலுத்துவான், வணக்கம் செலுத்துவான். இஸ்லாமிய போப்பை மதிக்கிறான், இந்துக்கள் போப்பை மதிக்கிறாங்க. இப்படி என்ன போல சிலர் தான் அவன் பெந்தேகோஸ்துக்காரன்ல பெருபகுதி மதிக்கிறான். நல்ல மனுஷன் சொல்கிறாங்க. அவங்க விடக்கூடிய அறிக்கைகளும் அப்படி தான் இருக்குது. சமாதானத்துக்கு அடுத்து தான் இருக்குது. ஜான் பால் பொது மன்னிப்பு கேட்டார். தெரியுதா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஜான் பால்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் 28 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பொது மன்னிப்பு கேட்டார். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் மற்ற மார்க்கங்களுக்கு ரொம்ப துரோகத்தை விளைத்திருக்கிறது, நாங்கள் மன்னிப்பு கேட்டுறோம் கட்டணி. குறிப்பாக இஸ்லாமியர்கள் மன்னிப்பு கேட்டதாக அந்த காரியம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அதனால் இந்த மார்க்கத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பை சிறைப்படுத்தி கொண்டு போகிறோம். சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினால் கொள்ளுகிறோம், பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தம், அவருடைய பொறுமை, விசுவாசம் எல்லாம் இதில் விளங்கும். எனக்கெல்லாம் பயங்கரமான வெப்ராளம் வரும். ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு மேலே அதை சார்ந்து இருக்கிறவங்க மேலே பயங்கர வெப்ராளம் வரும். அது எப்படி இவங்களால் யார்கிட்ட போனாலும் இப்போ ஒரு வார்த்தையில் சொல்லுவேன். அப்போ தான் அவங்க சண்டைக்கு சர்ச்சைக்கு வசனங்களுக்குள்ளே வருவாங்க, சத்தியத்துக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லி. ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. இப்போ ப்ராட்டஸ்டன்ட்டு போனால் அது கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. இப்போ பெந்தைகோஸ்தில் தான் கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குது. ஆனால் பெந்தைகோஸ்துக்காரங்க கிறிஸ்தவங்க இல்லை. அப்போ வசனத்துக்கு படி வாழ்கிற வாழ்க்கை மாத்திரம்தான் அதுக்கு செல்லுபடியாகும். அப்படி சொல்லும்போது அவங்களே நம்ம விட அதிகமாக இப்போ என்ன செய்கிறாங்க? கழிஞ்ச வாரத்தில் ஒரு பையன் வந்திருந்தான் வீட்டுக்கு. இந்த வாரத்தில் தானே? கழிஞ்ச வாரத்துலையா ஒரு தம்பி வந்திருந்தான். பெரிய கான்ட்ராக்ட், பெரிய பணக்காரன் ஆகிட்டான். நம்ம அநேக வருஷங்கள் கூடவே நான் கூட்டிகிட்டு தெரிஞ்ச பையன். அவன் சொல்கிறான், ராத்திரி 12 மணிக்கு எழுதி ஜெபம் பண்ணான்னா 4 மணி நேரம் முழங்கால் அனுப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்கிறேன். ரோமன் கத்தோலிக்கத்தில் பெரிய ஆளாக இருக்கிறான், ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதுக்கு அந்த அளவில் அவங்க அதில் வளர்த்துருக்காங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணவங்க நான் சொல்கிறேன். இனி அவன்கிட்ட போய் நான் அவனுக்கு ஜெபம் பண்ண வாணி எப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள்.
அல்லேலூயா. அதனால அந்த இதில் நம்ம பொறுமையோடு காத்திருந்து நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய வசனத்தில் இருக்கிற சாரத்தில் இருக்கிற பிடியும் காத்து கொண்டு அவன் அதில் அக்கபிசாயி அவங்களும் சரிதான் இவங்களும் சரிதான் இவங்களும் சரிதான் அவங்களும் சரிதான் எல்லாம் சபை தான் எல்லாம் ஆராதனை தான், அங்கே போனால் என்ன இங்கே போனால் என்ன ஒரு நாளும் சொல்லிடாத. உனக்கு இதுவரை கத்தர் ஏதாவது பங்கு வச்சுருந்தாருன்னா அதை இழந்துடாரு. ஏதாவது பங்கு வச்சுருந்தாருன்னா அங்கே போட்டு அதான் சபை தானே ஆதார் போட்டு ஒரு நாளும் சொல்லாத. ஆமே அப்படின்னா ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய பொறுமை இதில் விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. பயன்படுத்தி 1 பேதுரு புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 2 வசனத்தைப்படி பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரை பரிசுத்தமாக்குதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அவருடைய கோபம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம். அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அந்த தெரிந்து கொள்ளுதலில் நமக்கு இருக்கிற இடத்தை எந்த காரணம் கொண்டு இழந்துடாதுங்க. அதை அப்படியே அலட்சியம் பண்ணி போடாதுங்க. அது பெரிய பாக்கியம். அது நிமித்தமாக வருகிற உபத்திரவங்களில் உங்கள் பொறுமை தேவ பொறுமையாக தேவ சமூகத்தில் காணப்படணும். தேவன் உனக்கு ஒரு பொறுமை எனக்கு ஒரு பொறுமைன்னே சொல்லலை. பவுல் அந்த பொறுமை என்னுடைய பொறுமைங்கிறார். நானும் தேவனுக்கு சமமான பொறுமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், பரிசுத்தப்பட தகுதிப்பட பொறுமையாக இருந்தாரானால் நாம் எவ்வளோ பொறுமை எடுக்கணும், நம்ம எவ்வளோ பொறுமை காத்து கொண்டு நடக்கணும் உலகத்தில். அல்லேலூயா என்பதை தான் அந்த வேதம் சொல்லுகிறது. ஆமே. அதில் 1ஆம் வசனத்தில் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய அதனால ஆத்திர மெச்சுமை அடைகிறீர்கள். ஆமே. முழங்கால் நில்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தயவு செய்து உங்கள் காலில் விழுந்து கும்பிடுவேன். ஒவ்வொருத்தர் காலத்துட்டு கும்பிடுறத நான் எனக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. ஆண்டவருக்கு வேலை செய்து சபையில் போய் வேலை செய்து நோய் வந்துன்னு சொல்லாங்க. உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. தயவு செய்து அதனால் நோய் வந்துன்னு சொல்லாங்க. தேவன் மேலே இருக்க